Hello my dear students, welcome back to the channel. Exercise 6.2 question number 6. A, B and C are the points on OP, OQ and OR respectively such that AB is parallel to PQ and AC is parallel to PR. Show that BC is parallel to QR. இந்த A வந்து OPல இருக்க ஒரு பாயிண்ட், B வந்து OQல இருக்க ஒரு பாயிண்ட் and C வந்து ORல இருக்க ஒரு பாயிண்ட். So 3 points வந்து on triangle PQRல இருக்கு. இதுல AB is parallel to PQ. So AB is parallel to PQ and AC is parallel to PR. AC-யும் PR-ம் parallel. இப்போ வந்து இந்த BC-யும் QR-ம் parallel நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இப்போ இது ரெண்டும் parallel நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு parallel lines இருக்க ஒரு ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது இருக்க ஒரு ட்ரையாங்கிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா POQ. PO இது Q. இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதை ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் parallel lines. இந்த parallel line வந்து இந்த அதர் டூ சைட்ஸ் வந்து டூ டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணும். அப்படி கட் பண்ணும்போது இதோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். நம்ம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்ல படிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம், POQ. ஸோ இன் ட்ரையாங்கிள் POQ, so by BPT, basic proportionality theorem, PA divided by AO is equal to QB divided by BO. இது equation 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லைன்ஸும் parallel கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு லைன்ஸ் எந்த ட்ரையாங்கிள்ல இருக்கு? POR. இந்த ட்ரையாங்கிள்ல இருக்கா? POR. ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல இது ரெண்டும் parallel lines. அப்ப இந்த லைன் வந்து இந்த PO and RO சைடு வந்து A and Cங்கிற டூ டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணுது. அப்ப இதோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கும். இன் ட்ரையாங்கிள் POR என்னது? PA by AO is equal to RC by CO. ஸோ இது equation 2. இப்போ equation 1 and 2ல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? From equation 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடும் வந்து ஈக்குவலா இருக்கும். QB by BO equal to RC by CO. இந்த QB BO எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். QB by BO equal to RC by CO. ஸோ இந்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்படி இந்த ரெண்டு சைடு ரேஷியோஸ் ஈக்குவலா இருந்தா கன்வர்ஸ் ஆஃப் BPT. இப்போ இந்த ரெண்டு லைன்ஸும் வந்து பேரலலா இருக்கும். BC லைன் வந்து QRக்கு பேரலலா இருக்கும். கன்வர்ஸ் ஆஃப் BPT நம்ம படிச்சிருக்கோம். BC is parallel to QR. Converse of BPT. Next question number 7. Using theorem 6.1. 6.1ங்கிறது BPT, basic proportionality theorem. Prove that a line drawn through the midpoint of one side of a triangle parallel to another side bisect third side. Recall that you have proved it in class 9. So BPT யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இது என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, prove that a line drawn through the midpoint of, so first ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிறேன் நான். ABC. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா, இது ABC ஒரு ட்ரையாங்கிள். இந்த சைடோட மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் டிரா பண்றேன். அந்த லைன் வந்து இன்னொரு சைடுக்கு பேரலலா இருக்கும். இப்போ இந்த லைன் வந்து இந்த தேர்ட் சைடு வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம மிட் பாயிண்ட் தியரம் வந்து நம்ம ஆல்ரெடி 9th படிச்சிருப்போம், மிட் பாயிண்ட் தியரம். ஸோ அதை வந்து இங்கே நம்ம ப்ரூஃப் பண்ணணும். யூசிங் BPT வந்து நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நமக்கு இதுல கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ரெண்டும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. கிவன் EF is parallel to BC and E வந்து இந்த சைடோட மிட் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மிட் பாயிண்ட்னா இதுவும் ஈக்குவலா இருக்கும். ஸோ AE is equal to EB. இதுதான் கிவன். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, F வந்து ACயோட மிட் பாயிண்ட்னு ப்ரூஃப் பண்ணணும். which means AF equal to FCன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறத எடுத்துக்குவோம்.
ஏஇ இஸ் ஈக்குவல் டு இபி. இந்த இபியை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஏஇ பை இபி ஈக்குவல் டு 1. இந்த இபி இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டா நமக்கு இங்க 1 இருக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிபிடி யூஸ் பண்ண போறோம். ஸோ பிபிடி யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த சைடு இந்த ரெண்டு லைனும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பிபிடி என்னது? ஒரு சைடுக்கு பேரலா நம்ம இன்னொரு லைன் ட்ரா பண்ணா அந்த லைன் அதர் 2 சைட்ஸ் வந்து 2 டிஸ்டிங்ஸ் பாயிண்ட்ல கட் பண்ணோம். அப்போ வந்து அந்த ரெண்டு சைடோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். பை பிபிடி ஏஇ divided by EB is equal to AF by FC. இது equation number 2. ஏன் இதை எடுத்திருக்கிறோம்னா, ஏன்னா EF is parallel to BC. இது வந்து given. இப்போ from equation 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம்? From 1 and 2 left hand side வந்து AE and EB ஓட வேல்யூ என்ன இருக்கு? AE by EB equal to 1 இருக்கா? ஸோ அதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இங்கே. ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலா இருக்கு, நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணலாம். இல்லைன்னா சப்ஸ்டியூட் 1 in 2. ஸோ இதோட வேல்யூ 1 டிவைட் ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்சி. இப்போ இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்து இந்த ஒன்னோட மல்டிப்ளை பண்ணணும். இது டினாமினேட்டர்ல இருக்கு, இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல வந்துடும். ஸோ எஃப்சி ஈக்குவல் டு ஏஎஃப். ஸோ இப்போ ஏஎஃப்பும் எஃப்சியும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எஃப் வந்து இந்த ஏசியோட மிட் பாயிண்ட். ஸோ எஃப் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. Question number 8. Using theorem 6.2. The 6.2 converse of BPT. Prove that the line joining the midpoints of any two sides of a triangle is parallel to the third side. நமக்கு converse of BPT வந்து என்னன்னு தெரியும். இப்போ converse of BPT ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு. இங்கே ஒரு லைன் ட்ராப், இந்த ஒரு சைட்லேருந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன். இந்த லைன் வந்து அதர் 2 சைட்ஸை வந்து ஒரு 2 டிஸ்டிங்ஸ் பாயிண்ட்ல கட் பண்ணும். இப்போ இந்த கட் பண்ணுற இந்த ரேஷியோ, இந்த சைடோட ரேஷியோவும் இதுவும் ஈக்குவலாக இருந்து சேம் ரேஷியோவில் கட் பண்ணுச்சுன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலல் லைன்ஸ் நம்ம சொல்லுவோம். இதுதான் கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. ஸோ இங்கே இதை வச்சு தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஏபிசிஇஎஃப். இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ரெண்டும் மிட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டும் மிட் பாயிண்ட்ஸ். அப்போ மிட் பாயிண்ட்ஸ்னா ஏஇ ஈக்குவல் டு இபியாக இருக்கும், ஏஎஃப் ஈக்குவல் டு எஃப்சியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கிவன் வந்து என்னன்னு எழுதிக்கலாம், டு ப்ரூவ் என்னன்னு எழுதிக்கலாம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இந்த இஎஃப் வந்து பிசிக்கு பேரலல்னு ப்ரூஃப் பண்ணணும். நமக்கு கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் ஏஇ இஸ் ஈக்குவல் டு இபி அண்ட் ஏஎஃப் ஈக்குவல் டு எஃப்சி. ஏன்னா இது ரெண்டும் மிட் பாயிண்ட்ஸுங்கிறதுனால இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிவன் எடுத்துக்கலாம். ஏஇ ஈக்குவல் டு இபி. ஸோ இதை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போது இது இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ இங்கே வந்து 1 இருக்கும். இது ஈக்குவேஷன் 1. இப்போ அடுத்தது எடுத்துக்கலாம். ஏஎஃப் ஈக்குவல் டு எஃப்சி. அதே மாதிரி எஃப்சியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டா டிவைட் பை எஃப்சி, இந்த பக்கம் 1 இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 நமக்கு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, 1 இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் எழுதிக்குவோமா? ஸோ ஏஇ பை இபி ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்சி. இது ஃப்ரம் 1 and 2. ஸோ இந்த ஏஇ பை இபிங்கிறது என்னது? ஏஇ டிவைட் பை இபி, ஏஎஃப் டிவைட் பை எஃப்சி. ஸோ இது என்னது? நம்ம வந்து எங்கே படிச்சிருக்கோம்? கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. இந்த ஒரு லைன் வந்து இந்த ரெண்டு சைட்ஸை 2 டிஸ்டிங்ஸ் பாயிண்டில் கட் பண்ணோம். அப்போ அதோட ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்தால் இது ரெண்டையும் பேரலல் லைன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இது கன்வர்ஸ் ஆஃப் பிபிடியில் நம்ம படிச்சிருக்கோம். பை கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த இஎஃப் இஸ் பேரலல் டு பிசி.